டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபரனுடைய தாக்குதல் ஆரம்பிக்க மேலும் சில மணி நேரங்கள் இருக்கின்றது. அதற்கு பதிலடியாக ஈரான் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அடுத்த நீரிணையையும் மூட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் தாக்குவாராக இருந்தால் பப் அல் மெண்டேப் என்று கூறப்படுகின்ற நீரிணை, இது ஈரானுடைய கோர்முஸ் நீரிணை போல செங்கடல் பகுதியில் இருந்து இந்து சமுத்திரத்தை தொடுக்கின்ற ஒரு நீரிணை பகுதியாகும். இதுவும் ஓர் ஒடுங்கிய நீரிணை பகுதிதான். இந்த இடத்தையும் ஈரான் கட்டுப்பாட்டில் கொண்டு வருமாக இருந்தால் உலகம் முழுவதற்குமான ஆயில் ஏற்றுமதி பெரும் நெருக்கடியை சந்தித்து உலகம் பெரும் பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். இந்த அறிவிப்பு ஐரோப்பா சீனா இடையே பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த அறிவிப்பு வெளிவந்த சொற்ப நேரத்திலேயே ஆயில் விலை 10% உயர்வு கண்டிருக்கின்றது. இதை ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் மொய்தாபா காமேனியினுடைய அலி அக்பர் வொலாயிரி தெரிவித்திருக்கின்றார். உலகம் அதிர்ச்சியில் இருப்பதற்கான இந்த நீரிணையினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த நீரிணை ஈரானுக்கு அருகில் இல்லை, ஈரானுக்கு வெகு தொலைவில் ஏமன் நாட்டினுடைய எல்லையோடு இருக்கின்றது. இது ஈரானுக்கு வாய்ப்பாகவும் அமைந்துவிட்டது. இந்த நீரிணை சுமார் 32 கிலோமீட்டர்கள் அகலம் கொண்டது. 2 நதிகள் போல இரு பகுதிகள் காணப்படுகின்றன. முதலாவது பெரியது 26 கிலோமீட்டர்கள் அகலம் கொண்டது, 300 மீட்டர்கள் ஆழம் கொண்டது. இரண்டாவது நீரிணை 3 கிலோமீட்டர் அகலம் கொண்டது, 10 - 20 மீட்டர்கள் வரை ஆழம் கொண்டது. உலகத்தினுடைய ஆயில் ஏற்றுமதியில் அன்றாடம் 9.3 மில்லியன் பேரல்கள் ஆயில் இந்த வழியாகத்தான் ஏற்றுமதி ஆகின்றது. சவுதி அரேபியாவினுடைய 7 மில்லியன் பேரல்கள் இந்த வழியாகத்தான் ஆசியா நோக்கி செல்லுகின்றன. எனவே இது மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது. கோர்முஸ் நீரிணை ஒரு வழி, செங்கடல் வழியாக செல்வது இரண்டாவது வழி. சுயஸ் கால்வாயில் இருந்து வருகின்ற கப்பல்கள் செல்லுகின்ற பாதையாகும். இதுவும் அடைக்கப்படுமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய தாக்குதலானது மிக ஆபத்தான ஒரு புள்ளியை நோக்கி நகர தொடங்கும். இந்த இடத்தில் ஏமன் நாட்டில் ஹவுதி ஆயுததாரிகளை பலம் பெற செய்து அவர்களுக்கு இப்பொழுது நவீன ஆயுதங்களை வழங்கி இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை 1-2 ஏவுகணைகளை மட்டும் ஏவச் செய்து கடல் பகுதியில் தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்கும்படி ஈரான் அவர்களை தயார்படுத்தி வைத்திருக்கின்றது. இந்த வழியில் வருகின்ற கப்பல்களில் ஏற்கனவே 300 வரையான கப்பல்களை ஹவுதி ஆயுததாரிகள் தாக்கி இருக்கின்றார்கள். 2 கப்பல்களை மூழ்கடித்தும் இருக்கின்றார்கள். எனவேதான் இந்த வழியால் வருகின்ற கப்பல்களை தரையிலிருந்து தாக்குவது அவர்களுக்கு மிக மிக இலகுவான காரியமாக இருக்கின்றது. இதற்கு மறுபக்கமாக எத்தியோப்பியா, சூடான் நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளில் இருந்தும் பெரிய விசை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பப் அல் மெண்டேப் என்பது ஒரு தொண்டை குழியில் அமைந்திருக்கின்ற கட்டை போல இருக்கின்றது. தொண்டை குழியின் உணவு செல்வது போல இந்த பகுதியால் தான் செல்ல வேண்டும். இந்த இடத்தை ஈரான் பிடிக்குமாக இருந்தால் உலக பொருளாதாரத்தினுடைய தொண்டை குழியை நசித்தது போன்ற ஒரு நெருக்கடி ஏற்படும். டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈரான் மீதான அடுத்த கட்ட தாக்குதல் அகில உலகத்தையுமே அதிர்வலைக்கு உள்ளாக்க போகின்றது. இந்த அறிவிப்பானது அமெரிக்காவை முடிவில்லாத நீண்ட போர் சகதிக்குள் சிக்கப்பட வைக்கின்ற ஒரு முயற்சியா, இல்லை ஈரான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான கடைசி எச்சரிக்கையா என்ற 2 விடயங்கள் இதற்குள் நிற்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அறிவிப்பு வர அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து அதற்கு ஏற்ப குவைத்தில் மின்சார கட்டமைப்பு, குடிநீர் கட்டமைப்புகள் மீதும் பஹ்ரைனில் தொழிற்சாலைகள் மீதும் தாக்குதலை நடத்திய ஈரான் தன்னுடைய முன்னோட்ட காட்சிகளை காட்டிவிட்டது. இதை போல அமெரிக்காவும் நேற்றிரவு தன்னுடைய முன்னோட்ட தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றது. தெஹ்ரானினுடைய தென்மேற்கு பகுதியில் இருந்த குடியிருப்பின் மீது நடத்திய தாக்குதலில் 13 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் மீதும் தாக்குதல் நடந்து அங்கு எரிவாயு கசிவு ஏற்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து ஈரானுடைய ராணுவ தலைமையகம் காதம் அல் அன்பியா அடுத்த தாக்குதல் நடைபெற போகின்றது. இந்த தடவை ஈரானுடைய தாக்குதல் சாதாரணமானதாக இருக்காது. பொதுமக்கள் மீது கை வைக்கின்றீர்கள், இதற்கு பதிலடியாக மேலும் உங்களுடைய ஆதரவாளர்கள் மீது எங்களுடைய தாக்குதல் படுமோசமாக அரங்கேற போகின்றது என்று இறுதி எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். மேலும் இப்படியான தாக்குதலுக்கு பதிலடி என்ன என்பதற்கு நேற்று மாலை இஸ்ரேலினுடைய 7 மாடி கட்டிடத்தின் மீது ஈரான் தாக்கியது. இது
இது இஸ்ரேலினுடைய மூன்றாவது பெரிய நகரமாகிய ஹைபாவில் இடம்பெற்றது. 2 உடலங்கள் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 2 பேரை காணவில்லை. இஸ்ரேலினால் ஈரானுடைய ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் போயிருப்பதன் அடையாளமாகவும் இஸ்ரேலினுடைய வான்பரப்பில் ஈரானுடைய ஏவுகணைகள் செல்வதற்குரிய ஓட்டை விழுந்திருப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில் ஈரானுடைய உளவு பிரிவு தலைவர் மஜீத் கடாமி இறந்து விட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. தாக்குதலில் இறந்தாரா, வேறு எந்த வடிவத்தில் அவருடைய மரணம் சம்பவித்தது என்பது குறித்த தகவல் வெளிவரவில்லை. ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவில் மிக சக்தி வாய்ந்த ஒருவராகவும் உளவு பிரிவு தலைவராகவும் இவர் இருந்தது கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஆனஸ்புக் நீல்சன் கூறுகின்ற பொழுது, டொனால்ட் ட்ரம்ப் தாக்கினால் அவர் என்ன வடிவத்தில் தாக்கப் போகின்றாரோ அதே வடிவத்தில் ஈரானும் அவருடைய மற்ற நாடுகளை தாக்க தொடங்கும். இதுதான் நடைபெறப் போகின்றது. இந்த போரானது கடைசியில் யார் கூடுதலாக அழிவு வேலைகளை செய்கின்றார்கள் என்பதற்கான கடும் போட்டா போட்டியாக மாறப்போகின்றது என்கின்றார். கெடுகின்றேன் பிடி பந்தயம் என்றால் தடுக்கவா முடியும் என்பது இதனுடைய பொருளாகும். அதேபோல ஆகாயத்தில் இதுவரை யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் ஆகாயத்தில் போன வேதாளத்தை ஏணி வைத்து கீழே இறக்கியது போல ஈரானிய தரையில் இறங்கப் போகின்ற காட்சியை பார்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஹோர்முஸ் நீரிணையை மீட்பதற்காக இப்பொழுதே 20,000 படைகளை அமெரிக்கா இறக்கி இருக்கின்றது. இந்த போரானது பரவலாக்கம் அடைகின்ற பொழுது அமெரிக்காவை பொறுத்தவரையில் தரைப்படையை இறக்காமல் வேறு வேலைகளை செய்ய முடியாத சூழலுக்குள் அது மாட்டுப்பட்டு இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் இப்பொழுது ஒரு மரத்தின் உச்சியில் ஏறிவிட்டார். அதிலிருந்து அவருக்கு இறங்க தெரியவில்லை. இறங்குவதாக இருந்தால் போரில் தோல்வி என்று ஒப்புக்கொண்டு இறங்க வேண்டும். ஆனால் ஒரு காலமும் அமெரிக்காவை தோற்றுவிட்டது என்று கூறுவதற்கு அவரால் முடியாது. எனவே இந்த உளவியல் பிரச்சனை போரை மேலும் ஆழமாக கொண்டு செல்வதற்குரிய இடத்தை நோக்கியே அவரை நகர்த்தும் என்பதுதான் உண்மை என்றும் கூறுகின்றார். எனவே அவர் போரை தீவிரமாக்க போகின்றார். போர் பரவலாக்கம் அடைய போகின்றது. விரைவில் ஈரானிய மண்ணில் அமெரிக்க படைகளை இறக்க வேண்டிய சூழலும் வரப்போகின்றது. அமெரிக்க படைகள் ஈரானுக்குள் இறங்கி விடுமாக இருந்தால் இஸ்ரேலிய பிரதமருடைய பேச்சை கேட்டு பப்பாசியில் ஏறிய டொனால்ட் ட்ரம்ப் பப்பாசியோடு முறிந்து விழக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்பதும் கவனிக்கத்தக்கது. இதற்கிடையில் அவசரமாக 15 தினங்கள் யுத்த நிறுத்தம் வேண்டும் என்ற பேச்சுக்கள் ஆரம்பித்திருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் போரை ஆரம்பிக்காமல் அந்த பேச்சுவார்த்தையில் தள்ளிவிட்டு தப்பி பிழைத்துக் கொள்வாரா தெரியவில்லை. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.